வணக்கம் நண்பர்களே. ஜனவரி 21 தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இந்த ஜனவரி 21 ஏற்கனவே ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரிய கண்டம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன், நம்மளுடைய முந்தைய பதிவுகளே சொல்லியிருந்தேன். ஏன்னா இதில் முடிவு விசாரணை வருது, இறுதிக்கட்ட விசாரணை. அது அன்னைக்கே தீர்ப்பு கொடுக்கலாம் அல்லது தீர்ப்பு ஒத்திவைக்கப்படலாம். அந்த வாத பிரதிவாதங்களின் அடிப்படையில் நாம் சில விஷயங்களை யூகித்து விடலாம். இவர் இதில் லாக் செய்யப்படுவார். ஏனென்றால் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் வரை இந்த முடிவு, இந்த வழக்கினுடைய தீர்ப்பு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தமிழக அரசியலையே யூட்டர்ன் போட வைக்கும், தலைகீழாய் மாறும் அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னா, இப்போது கொளத்தூர் பகுதியில் இருந்து அந்த வழக்கோட அடிப்படை இதை நான் முதல்ல ஒரு வரி சொல்லிடுறேன். ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க. இது என்ன அதிசயமானு கேட்குறீங்களா? நின்ன வேட்பாளர் அப்படி, அதனால் ஏற்றுன வேட்பாளரும் அப்படி குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் தான் அவங்க தோற்றுருக்காங்க. அதனால தான் அது இதுக்கு போயிருக்கு, உச்சநீதிமன்றம் போயிருக்கு, உயர்நீதிமன்றம் எல்லாம் தாண்டி தான் போயிருக்கு. இப்போ என்னென்னா, இந்த வாக்குக்கு பணம் கொடுத்தது அப்படிங்கிறதுக்கான நேரடி சாட்சியங்கள் அனைவரும் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளார்கள் அப்படிங்கிற செய்தி தான் இப்போ நமக்கு கிடைச்ச தகவல். இப்போ நேரடி சாட்சிகள்லாம் யார்? இந்த ஓட்டுக்கு பணம் வாங்கினவங்களா, இல்லை அதை வாங்கும்போது இதை ஆவணமாக எடுக்கப்பட்டதா? அப்படி எடுக்கப்பட்டது தான் இப்போ வெளியே வந்திருக்கா? அப்படின்னா எடுத்தது யாராக இருக்கும்? நிச்சயமாக திமுககாரனாக தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வேறு யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு அதிமுககாரங்களையோ ஒரு பிஜேபிக்காரங்களையோ வச்சுக்கிட்டு போய் இவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க. இவங்களுடைய ஆட்களை வச்சு அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஆதாரங்களை திரட்டி இப்போ இந்த உச்சநீதிமன்றத்துக்கு இது போகும் அளவுக்கு வலுவான ஆதாரங்களோடு அவர்கள் 21ஆம் தேதி வாதாடும் அளவுக்கு இந்த நேரடி சாட்சியங்களை தயார் செய்தது யார்? காட்டி கொடுத்தது யார்? அறிவாலயத்திலிருந்து அதை காட்டி கொடுத்தது யார்? முதல் விஷயம்தான் வலுவான ஆதாரங்கள். அது வீடியோ ஆதாரமா, ஆடியோ ஆதாரமா, நேரடி புகைப்படங்களா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. 21ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் தான் நீங்கள் அதை கேட்கணும். ஆனால் வலுவான ஆதாரங்களோடு இந்த ஆதாரங்கள், நேரடி சாட்சியங்கள் எல்லாம் டெல்லி போய் சேர்ந்தன. ஆட்கள், மேனுவல் எவிடன்ஸ், அவங்க எல்லாருமே டெல்லி போயிட்டாங்க தயாராக. அவங்கள பாதுகாப்பான இடத்தில் சாட்சியங்கள் எல்லாம், சாட்சி கூறுபவர்கள், சாட்சியங்கள், ஆவணங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. இப்போது ஸ்டாலின் தரப்பில் செய்யப்படுவது ஒரு வில்சன் ஒரு வக்கீல் போய் வாதாடுவார், இவ்வளோதான். அதனால் பெரிய அளவில் லாக் ஸ்டாலினுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த தகவல் அடிப்படையில் நம்ம புரிய முடியுது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.